நலம் புனைந்து உரைத்தல் என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். நன்னீரை வாழி அனிச்சமே நின்னினும் மென்னீரல் யாம் வீழ்பவள். அனிச்ச மலரின் மென்மையை புகழ்ந்து பாராட்டுகிறேன். ஆனால் அந்த மலரை விட மென்மையானவள் என் காதலி. மலர்காணின் மையாத்தி நெஞ்சே இவள்கண் பலர்காணும் பூவொக்கும் என்று. மலரைக் கண்டு மயங்குகின்ற நெஞ்சமே இவளுடைய கண்ணைப் பார். பலரும் கண்டு வியக்கும் மலராகவே திகழ்கிறது. முறிமேனி முத்தம் முரவள் வெறி நாற்றம் வேலுண்கண் வேய்த்தோலவட்கு. முத்துப்பல் வரிசை மூங்கிலனையே தோள் மாந்தளிர்மேனி மயக்கமூட்டும் நறுமணம் மை எழுதிய வேல்விழி அவளே என் காதலி. காணின் குவளை கவிழ்ந்து நிலநோக்கும் மானிடை கண்ணொவ்வேம் என்று. என் காதலியை குவளை மலர்கள் காண முடிந்தால் இவள் கண்களுக்கு நாம் ஒப்பாக முடியவில்லையே என தலை குனிந்து நிலம் நோக்கும். அனிச்சப்பூ கால்களையாள் பெய்தாள் நுசுப்பிற்கு நல்ல படா அப்பறை. அவளுக்காக நல்ல பறை ஒலிக்கவில்லை. ஏனெனில் அவள் இடை ஒடிந்து விழுந்து விட்டாள். காரணம், அவள் அனிச்ச மலர்களை காம்பு நீக்காமல் தலையில் வைத்து கொண்டதுதான். மதியும் மடந்தை முகனும் அறியா பதியின் கலங்கிய மீன். மங்கையின் முகத்துக்கு நிலவுக்கும் வேறுபாடு தெரியாமல் விண்மீன்கள் மயங்கித் தவிக்கின்றன. அருவாய் நிறைந்த அவிர்மதிக்கு போல மருவுண்டோ மாதர் முகத்து. தேய்ந்தும் வளர்ந்தும் ஒளி பொழியும் நிலவில் உள்ள சிறு களங்கம் கூட இந்த மங்கை நல்லாள் முகத்தில் கிடையாதே. மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழி மதி. முழுமதியே என் காதலுக்குரியவளாக நீயும் ஆக வேண்டுமெனில் என் காதலியின் முகம் போல ஒளி தவழ நீடு வாழ்வாயாக. மலரன்ன கண்ணால் முகமொத்தி யாயின் பலர்காண தோன்றல் மதி. நிலவே, முலரனைய கண்களையுடைய என் காதலி மங்கையின் முகத்திற்கு ஒப்பாக நீ இருப்பாய். பெருமைப்பட்டு கொள்ள வேண்டுமானால் பலரும் காணும்படியாக நீ தோன்றாது இருப்பது மேல். அனிச்சமும் அன்னத்தின் தூவியுமாதர் அடிக்கு நெருஞ்சிப் பழம். அனிச்ச மலராயினும் அன்னப்பறவை இறகாயினும் இரண்டுமே நெருஞ்சி முள் தைத்தது போல துன்புறுத்தக்கூடிய அளவுக்கு என் காதலியின் காலடிகள் அவ்வளவு மென்மையானவை.